அமெரிக்கால த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் பாஸ் ஆனது ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டாரு. ஸோ இதுல இருந்து எலான் மஸ்க் அவர்களுக்கு மிக பெரும் அளவுல அதிருப்தி. இந்த ஆரம்பத்துல இருந்து சொன்னோம், அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போறாரா, இந்த ரிபப்ளிகன்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படின்னா, இப்ப எப்படி ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு கட்சியா வந்தது, ஒரு கட்சி ரெண்டு கட்சியா பிரிஞ்சுது. அப்புறம் இவங்க இல்லைன்னா அவங்க இல்லைன்னா இவங்கன்னு மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, அதே போல அமெரிக்காவை வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அச்சு பிசுறாம அங்க நடக்குதா, மேபி அண்டர்ஸ்டாண்டிங்ல மேபி வேரியா இருக்கலாம். அதாவது சொல்ல வர இது உங்களுக்கு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கலாம். பட் ஆனா இதுதான் ஒரு கட்சி, அந்த கட்சியில இரு தலைவர்கள் சண்டை பிடிச்சுக்கிறாங்க. ஒன்னு ட்ரம்ப் அவர்கள், இன்னொன்னு மஸ்க் அவர்கள். ஸோ இப்போ அவர் புது கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கிறாரு. இது நம்ம அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம். இது போல எண்ணங்கள் இருக்கும் போல தெரியுது. டெமோக்ராட்ஸை வந்து முற்றிலும் அழிக்கிறதுக்கான வேலைகளை இவங்க இறங்கிட்டாங்க போல தெரியுது அப்படிங்கிறது போல இருந்தது. எது எப்படியும் இப்போ இது போல பில்லு பாஸ் ஆனதுல இருந்து பேங்க் கரப்ட், அதாவது நாடே திவாலாக போகுது. ஏன்னா சீலிங், இந்த டெப்ட் சீலிங் இருக்குல்ல, இடிச்சு பெருசாக்குறான்ட்டு. ஸோ இது போல டெப்ட் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணி நாட்டையே மீள முடியாத கடன்ல தள்ளுறாரு. இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய மிக பெரும் துரோகம் அப்படிங்கிற பெரிய பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒன் பார்ட்டி சிஸ்டம், அதாவது டெமோக்ராட்ஸ் இல்ல ரிபப்ளிகன்ஸ் எல்லாம் சேர்ந்தாலும் ஒரே மாதிரியான முடிவுகள் தான் அமெரிக்கா எடுக்கிறாங்க. இது ஒன் பார்ட்டி சிஸ்டம் மாதிரி தான் தெரியுது. அதனால அமெரிக்கா பார்ட்டின்னு ஒரு புது பார்ட்டி தொடங்கப்பட்டு அமெரிக்காவோட மக்களுக்காகவும் விடுதலைக்காகவும் நம்ம போராடலாம் அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து அமெரிக்கா பார்ட்டி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பார்ட்டினால என்ன நடக்க போகுது, அமெரிக்காக்கு என்னெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்சன் ப்ரெடிக்ஷன்லாம் வரும்போது வேற மாதிரியான யோசனைகள்லாம் வருது. பல அனலிஸ்டுகளையும் பல வகையான விஷயங்கள் பேசுவாங்க இல்லையா, இந்த எலான் மஸ்க் அவர்கள் இது போல செய்யறாரு, இது போல நடந்ததுன்னா நாளைக்கு ட்ரம்ப் அவர்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் அதிக அளவுல இருக்கு. வேற ஏதோ ஒரு நாடு வந்து பாத்தீங்கன்னா அவர் அசாசினேட் பண்ணிட்டா தூக்கி ஈரான் மேல போட்டா மிக பெரும் அளவுல போர் வரும். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல வகையான கருத்துக்கள், அவங்க ஊகங்கள், கனவுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்க நடக்கக்கூடிய விஷயங்களே என்னப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா ட்ரம்ப்போட கேர்ள் ஃப்ளோரிடா இருக்குது, அது பக்கத்துல ஒரு சிவிலியன் விமானம் வந்திருக்கு, க்ளோஸா பறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் போய் அதை வந்து அவாய்ட் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த கல்ஃப்ல விளையாடிட்டு இருக்கும் போது சுடக்கூடிய முயற்சிகள்லாம் நடந்தது, தடுத்திருக்கிறாங்க. ஆல்ரெடி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது சுட்டு ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுக்கிறாரு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது போல இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால அமெரிக்கால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதை பொறுத்து இந்த உலகத்துல பெருமளவுல அது இம்பாக்ட் ஆகும். பல நாடுகள் பாதிப்படைவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல சுமூகமா பேசி எல்லா பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. இல்லை என்ன மாதிரியான முடிவுகள் வருது அப்படின்றத பார்த்தோம்னா அடுத்து இன்னொரு மிக முக்கியமான அப்டேட். அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சவுதியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலித் பின் சல்மான் அவர்கள் போயிருந்தாங்க இல்லையா, அவங்க வெள்ளை மாளிகையில விசிட் பண்ணிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு கன்கிராச்சுலேஷன் தான் சொல்லிக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான்ல ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற சொன்னாங்க. கண்டனங்கள் சொன்னாங்க, இப்ப வாழ்த்துக்களும் சொல்றாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. எது எப்படியோ இதுதான் இந்த மிடில் ஈஸ்டோட நிலைப்பாடா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அடுத்து இந்த மிடில் ஈஸ்டோட அப்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னன்னா 5ஆம் தேதி இஸ்ரேல் வந்து அசாசினேஷன் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கறது லெபனானோட தெற்கு பகுதியில அதிகப்படியா நடத்திக்கிட்டு இருக்காங்க. குறைஞ்சது 3 ஸ்ட்ரைக்காவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள், இமேஜஸ், வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது ஹெவியான ட்ரோன்களை யூஸ் பண்ணி, அதிகப்படியான ட்ரோன்களை யூஸ் பண்ணி லெபனானோட தெற்கு பகுதியில தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, பெருமளவுல தாக்குதல் லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்குள்ள நடக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. மீறுறாங்க, போடப்பட்ட ஒப்பந்தங்களை மீறுறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்தாலும் தொடர்ந்து இஸ்ரேல் லெபனானோட தெற்கு பகுதியில அன்டில் ஹிஸ்புல்லா அவங்களோட ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிற வரைக்கும் நாங்க தாக்குதல் பண்ணுவோம், அதாவது அவங்க டிஸ்மேண்டில் ஆகி போயிடணும் அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு செய்தியெல்லாம் வந்துட்டு இருந்து, இந்த சிரியால இருந்து லெபனான்குள்ள வரக்கூடிய இந்த பார்டர் கிராசிங் பதில வந்து பண்ணா பிடிக்கப்பட்டிருக்கு. இந்த பேட்டரிஸ் யூஸ் பண்ணி பெருமளவில் வெடி விபத்துகள் ஏற்படுத்துறதுக்கான செயல்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் தடுத்துருக்கணும் அப்படிங்கிறது போல இந்த சிரியா லெபனான் பார்டர் பகுதியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல பில்டப் ஆயிட்டு இருக்கு. எது எப்படியோ இப்போ லெபனானோட தெற்கு பகுதியில தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதே போல ஒரு மாடல் ஈரான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. திடீர்னு ஈரான்ல பிளாக் அவுட், இன்டர்நெட் பிளாக் அவுட் இப்ப வரைக்கும் 50% மேல கனெக்ட் ஆகல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஆனா தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 5% கீழே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போயிருச்சு. ஒன்னு ஹேக்கிங்கா இருக்கணும், இல்லைன்னா இன்னைக்கு ஈரான் வம்படியா ஏதோ ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு
இன்டர்நெட் பிளாக் அவுட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. மேபி வதந்திகள் இல்ல ஏதாவது போராட்டங்களுக்கான தேவைப்படக்கூடிய சூழல் ஏதாவது உருவாயிருக்கலாமா இருக்கலாம். இன்டர்நெட் வந்து பண்ண கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். 5% கீழ இருந்து இப்ப 50% கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம ஈரானோட ஏர் ஸ்பேஸ் அப்புறம் இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸ் வினோதமா இருந்திருக்கு, எம்டியா இருந்திருக்கு. இப்ப வரைக்கும் எந்த ஒரு தாக்குதலும் இல்ல. ஆனா இஸ்ரேல்ல இருந்து வந்து பண்ணா டெல்லவி பகுதி பென்குனியான் ஏர்போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் ஏர்கிராஃப்ட் டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஆனா ஈரானோட ஏர் ஸ்பேஸ்ல கம்ப்ளீட்டா எம்டியா இருந்திருக்கே, என்ன காரணம்? தாக்குதல் பண்றதுக்கான அறிகுறியா? ஒருவேளை பிரச்சனைகள் வெடிச்சிருமா? மீண்டும் ஈரான் 2.0வா ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற கேள்விகள் அச்சங்கள்லாம் வந்திருக்கு. இப்படி இருக்கும் சமயத்துல திரும்ப ஹவுதிஸ் இருக்கிறாங்களே ஒரு பாலிஸ்டிக் மிசைல இஸ்ரேலோட தெற்கு பயில போய் இம்பாக்ட் ஆகிற மாதிரியான வேலைகள்ல லான்ச் பண்ணி விட்டுருந்துருக்காங்க. அதை இஸ்ரேலுக்கு வெளியே வச்சு நாங்க தடுத்துட்டோம் அப்படிங்கிற போல இஸ்ரேல் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இஸ்ரேலோட ஏர் ஸ்பேஸ்க்குள்ள போயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. இஸ்ரேலுக்கு வெளியே வச்சு தடுக்கல, இஸ்ரேலுக்குள்ளதான் தடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதோடையும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல ஈரான் மேல அதிருப்தி ஆயிருக்காரு. இதுவும் ஒரு காரணமா அப்படின்ற கேள்வி வருது. இது போல நடக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா, இது போன பதிலே நம்ம பார்த்திருப்போம். அதாவது ஈரான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இப்ப வரைக்கும் அலோவ் பண்ணல இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு IAEA நபர்களை உள்ள போய் இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணல. அது மட்டும் இல்லாம அவங்களோட நியூக்ளியர் ப்ரோக்ராம அவங்க ஸ்டாப் பண்ணல, யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை ஹால்ட் பண்ணல. இது போல விஷயங்கள்லாம் அவர் தரப்புல இருந்து அதிருப்திகளை ஏற்படுத்திருக்கு. அதனால கூட இது போல விஷயங்கள் நடக்கலாமா? ஒன்ஸ் இதெல்லாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா இஸ்ரேலுக்கு கடனாவோ இல்ல உடனாவோ கொடுத்து அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு தாக்குதல் பண்றாங்க, இஸ்ரேல் தான் அடிச்சிட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்க இஸ்ரேல போய் பாத்துங்க அப்படிங்கிறது போல கோத்து விட்டு இந்த இடத்துல வந்து பண்ண திரும்பவும் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை மிக பெருமளவில் வெடிக்கிறதுக்கான வேலைகள் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. இந்த சமயத்துல அயத்துல்லா கமினி அவர்கள் முதல்முறையே அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமா பப்ளிக் அப்பியரன்ஸ்க்கு வந்திருந்தாரு. அதுவும் இந்த அஞ்சலி செலுத்துவாங்க இல்லையா, சோ அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்கு அவர் வந்திருந்தார். இது போல விஷயங்கள் இருக்கும்போது ஈரான் திரும்பவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்களா, இப்போ ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள அயத்துல்லா கமினி அவர்கள் கொண்டு வந்துட்டாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இப்ப அடுத்து இந்த மிடில் ஈஸ்ட்ல சிரியா, ஏன்னா இந்த சிரியா மிக முக்கியம், ஈராக் மிக முக்கியம், மேல அர்மேனியா மிக முக்கியம், அடுத்தது அசர்பைஜான் மிக முக்கியம். ஈரானையும் ரஷ்யாவும் பிரிக்கிறாங்க. கேஸ் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட்னா போன பதிவு பார்த்திருந்தீங்கன்னா இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். இந்த பிரிட்டனோட ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி அவர்கள் இருக்கா இல்லையா, முதல் முறையா டமாஸ்கஸ்க்கு போயிருக்கிறாரு. இந்த விசிட் வந்து பாத்தீங்கன்னா வரலாறுல எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா 14 வருஷத்துல இது போல ஒரு ஈவெண்ட்டே இல்லை. பிரிட்டனுக்கும் சிரியாக்கு நடுவுல ஒரு உறவுகளே இல்லை. அதை மேம்படுத்துறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் டிப்ளமேட்டிக் டைஸ், அதாவது இரு நாடுகளோட இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்துறதுக்காக டேவிட் லாமி அவர்கள் நேரா டமாஸ்கஸ்கே போய் ஜுலானி அவர்கள், ஐயோ அவர் தீவிரவாதி, அவர் ஜுலானி அவர்களும் தீவிரவாதி, இவருக்கு வந்து அல்சாரா அவர் தான் தலைவர். ஸோ அவரை வந்து பாத்தீங்கன்னா போய் பார்த்திருக்காரு. இதனால இதுக்கு மேல யூகேவும் சிரியாவும் இணைஞ்சு செயல்படுவாங்களா, 14 வருஷம் கழிச்சு ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த பாண்டிங்ன்றது சீல் போட்டு காங்கிரீட் மாதிரி இருக்குமா இல்ல ஆயிருமா திரும்பவும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். இந்த மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும் பதட்டமான சூழல்கள் உருவாயிட்டு இருக்கு. ஒருவேளை இங்க மிக பெருமளவுல போர் வெடிக்குது அப்படின்னா ரஷ்யா, ஈரான், லாவோஸ், நார்த் கொரியா இந்த பகுதிகள்லாம் இணைவாங்களா சீனாவோட சேர்ந்து, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். சீனா அதிகப்படியான உதவிகள் ஈரானுக்கு பண்ணியிருக்காங்க போன அட்டாக்லயே அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வந்தது போன ஈவெண்ட்லயே. இந்த டைம்லயும் அதே போல உதவிகள் இருக்குமா, என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த ரீஜன்ல அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்படி பரவுச்சுன்னா மிக பெரும் அளவுல நாடுகள் அந்த போர்ல குதிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், நியூக்ளியர் கேட்டாஸ்ட்ராஃபி அளவுக்கு போகும் அப்படிங்கிற சொல்றாங்க. அது போல எதுவும் போகாம உலக தலைவர்கள் பேசி சுமூகமா முடிவெடுத்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த உங்களை சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.